ஷண்முகபரணி சீரியலில் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் லிங்க் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. ஷண்முகம் வந்து உச்சகட்ட கோவத்தில் வந்து இன்றைக்கி முத்துப்பாண்டி ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து பரணி வந்து தடுத்துடுறாங்க. கூட வந்து சார்வாளுங்கிற மாதிரி கூப்பிட்டு வரல ஒரு கான்ஸ்டபிள், அவங்களும் வந்து தடுக்கிறாங்க. ஷண்முகம் தேவலாம் பிரச்சனை பண்ணாதீங்க, இது உங்கள் வாழ்க்கை சமாச்சாரம் இல்லை, உங்களை நம்பி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, அது எனக்கு தெரியுது, ஆனால் இவருக்கு தெரியுதான்னு பாருங்களேன். பரணி மேடம், நீங்கள் இவரை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டுருங்க, நான் வந்து முத்துப்பாண்டியை கூட்டிகிட்டு ஆஃபீஸ்க்கு வந்து போயிடுறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வராங்க. சார் என்ன சார் இந்த பையனை போட்டு அடிச்சிட்டு இருக்கு, பின்ன என்னையா கொஞ்சம் வந்து திமிராக தான் நடந்துக்கிட்டு இருந்தான், அதனால தான். என்ன வேணும் இப்போ? எஸ்பி நம்ம ஆஃபீஸ்க்கு வரேன்னு சொன்னாங்க, இந்த நேரத்துக்கு எஸ்பி மொட்டை வெயிலில் வந்து என்னையா சாதிக்க போகிறாரு, ஒன்றும் புரியலையே. தகவல் வந்துச்சா இந்த லைனில் வரப்ப நம்ம ஸ்டேஷன்லேயும் வந்து ஆள் இல்லைன்னா பிரச்சனை ஆகிடும்ல. ஆமாம் ஆமாம், எஸ்பி வந்து ரொம்ப வந்து முத்துப்பாண்டிக்கு ஏதாவது வந்து குடைச்சல் கொடுக்கணுன்னு தான் ஆசைப்பட்றாரு. அப்படி இருக்க சூழ்நிலை நம்ம ஸ்டேஷனில் இருக்கிறது தான் நல்லதாக போச்சுன்னு சொல்லி வண்டி எடுத்துகிட்டு அப்படியே போகலான்னு இருக்கிறப்ப முத்துப்பாண்டி வந்து சண்முகத்தை பார்த்துட்டாங்க. கையில் இருக்கிற பொருளையும் வந்து கவனிச்சிட்டாங்க. அந்த இடத்துல நடு ரோட்டில் வந்து என் தங்கச்சிக்கிட்ட வந்து அன்பா பாசமாக நடந்துக்கிறீங்களா, சூப்பர் சூப்பர், நான் கூட வந்து கேள்விப்பட்டேன், உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு, அதுக்கு சம்மதம்னு சொன்னால் சொல்லுங்கள், எல்லா வாழ்க்கையும் வந்து பிரச்சனையே இல்லாமல் சுமூகமாக ஆக்கிடலாம், என்ன உங்களுக்கு ஓகேவா, ரத்னாவை எனக்கு கல்யாணம் பண்ணி தரீங்களா, என்ன பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி இன்டெரக்டாக வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி ஒன்றா கடுப்பாயிட்டாங்க. இது தெரிஞ்சுதான் இல்லை நான் இங்கே வந்திருக்கேன், உன்னை அனுப்பிச்சி வைக்கலான்னு சொல்லி வந்திருக்கேன், அப்படியா பொறுமையாக வந்து செஞ்சுக்கோங்க, எனக்கு எந்த கவலையும் இல்லை, வாங்க நம்ம போகலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேகமாக வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. எஸ்பி பார்க்கலான்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி அந்த இருக்கிற கான்ஸ்டபிளும் நல்ல வேலை ஏதோ ஒரு பொய்யை சொல்லியாவது நம்ம இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டோங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து சண்முகம் வந்து கிளம்பலான்னு இருக்கிறப்ப வண்டி சாவி எடுத்துடுறாங்க. மரியாதையாக வண்டி சாவி கொடுத்துரு, இல்லைன்னு வச்சுக்கேன் எனக்கு என்ன செய்வேன் ஏது செய்வேன்னு எனக்கே தெரியாது, உன்னை நம்பி எத்தனை பேர் இருக்காங்க, வீரா வந்து ஐபிஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கா, நீ ஸ்கூல் வாங்கி தருவ, திருப்பியும் கௌரவத்தோடு வந்து வேலைக்கு போகலாம், பிரின்ஸிபல் ஆக்கணுங்கிற அவரோட கனவை வந்து நிறைவேற்றுவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்க. ரத்னா ஒரு பக்கம் ஒன்றை தான் அம்மா அப்பா எல்லாவான்னு நினச்சிக்கிட்டு இருக்க, செல்லக்கண்ணி இருக்கா, அப்படி இருக்க சூழ்நிலை நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, எசக்கிக்கு நீ இருந்தால் மட்டும்தான் ஆறுதல் எல்லாமே தெரியுது, நீ உன்னோட வெட்டி வீராப்புக்காக ஏதாவது ஒன்று செய்ய போக கடைசியில் எத்தனை பேரை வந்து இது மாதிரி ஆக்குது பார்த்தியா, தயவு செஞ்சு புரிஞ்சிக்க, அப்புறம் ஏன் வாழ்க்கை என்ன ஆகுது, உன் அண்ணன் என்னென்ன செஞ்சுருக்கான்னு தெரியுமா, சரிடா உனக்கு உன்னோட திமுறி ஈக்கோ தானே முக்கியம். சாவியை தூக்கி சண்முகம் மேலே வந்து போடுறாங்க. அது பட்டு அப்படியே கீழே வந்து விழுது. சாவியை தூக்கி போட்டல, எனக்கு அது போதும், நான் வண்டி எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லி வண்டி எடுத்து முறுக்குன்னு முறுக்குறாங்க. அந்த இடத்துல நம்ம சண்முகம் அப்போன்னு பார்த்து எக்கேடு கட்டு போடா, நான் சொல்லி உனக்கெல்லாம் வந்து புத்தியில் வந்து ஏறலைல்ல, சரி செல்லக்கனியை வந்து நினச்சிட்டு இங்கேருந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுன்னொன்னே வண்டியை வந்து அணைச்சிடுறாங்க. சரி நான் எங்கேயும் போகல, எனக்கு கோவம் வருது, வேற என்ன பண்ணுறது, உனக்கு கோவம் மட்டும்தான் வருது, அது ஏன் வரணும் எதுக்கு வரணும்னே தெரியாமல் வந்துக்கிட்டு இருக்கு, அதானே இங்கே பிரச்சனை அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் கேஷுவலாக வந்து என்னால் இருக்கவே முடியலம்மா, வீட்டுக்கு வா போகலான்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. என்ன செய்யறது ஏது செய்யணும் சுத்தமாக வந்து தெரியாமல் தடுமாட்டத்தில் வந்து சண்முகம் மாட்டு வரப்ப இதே மாதிரி முறுக்கேற்றிக்கிட்டு வேற எல்லாம் வச்சுக்காத அவ்வளோதான் சொல்லணுன்னு அந்த பொருளையும் எடுத்துகிட்டு வராங்க. உன்னை செல்லக்கண்ணி வந்து கேட்குறாங்க, என்னென்ன அவங்கள அமுச்சு வைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே உன்னை சண்முகம் வந்து சொல்கிறாங்க, உன் அன்னிக்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லணுன்னே நடந்ததெல்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக சொல்லி முடிச்சிடுறாங்க. இப்படியா என்ன வந்து நடந்துக்கிட்டான், சும்மாவே வந்து சண்முகம் வந்து அடிக்கணும்னு போவான், இப்படியெல்லாம் கேட்டால் என்ன ஆகுறதுங்கிற மாதிரி தான் அந்த இதில் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம பரணி. சரி இதை வேறு மாதிரி தான் ஹேண்டில் பண்ணிக்கணும், அதுக்குன்னு சண்முகம்லாம் இப்படியெல்லாம் கோவப்பட்டு போகிறதெல்லாம் ரொம்பவே தப்புங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு என்ன சொல்கிறேனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போன்னு பார்த்து ஸ்கூல் எப்படி வாங்க போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப இன்னமும் இந்த பஞ்சாயத்து விடலையாடா, ஸ்கூலுக்கு 5 கோடி ரூபா வந்து பேசிட்டு வந்திருக்கான், நம்மளால் 50 லட்ச ரூபா கொடுத்தா கூட வாங்குறதுக்கு எல்லாமே ரெடி ஆயிடலாம், அவன் வாங்கி என்ன பண்ண போகிறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு திட்டம் போட்டாங்கல்ல, அது எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. அடா பாவீங்களா, இது மாதிரி தான் திட்டம் போட்டு வச்சுருக்காங்களா, என்ன பண்ணுறது, அப்படி தான் யோசிச்சு வச்சுருக்காங்க, இதெல்லாம் நினச்சா எனக்கு வேதனையாக இருக்குல்ல, இதை சும்மா விடக்கூடாது, ஆனால் ஒன்றை சோதிச்சு பார்த்துருக்கேன், ஊரில் இருக்கிற எல்லா பசங்களையும் சோதிச்சா எப்படி அப்படின்னு சொல்லும்போது சாமி வந்து கும்பிட்றதுக்காக போகிறாங்க. அந்த இடத்துல கடவுளே, நான் வந்து ரொம்பவே பாவம், நான் என் தங்கச்சி வந்து பிரின்ஸிபல் ஆகணும்னு சொல்லிட்டேலாம், எனக்கு பணம் காசு கூட அது கூட இது கொடுங்கலாம் சொல்லி கேட்கல, இங்கே ஸ்கூல் இல்லைன்னா என்ன ஆகும், பசங்கள்லாம் வந்து பாவம் நடந்து போய் பக்கத்து ஊரில் போய் வந்து படிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடும்,
தயவு செஞ்சு இதனால் முக்கால்வாசி பேருக்கு வந்து படிப்பெல்லாம் என்ன ஆகிறது, தயவு செஞ்சு எனக்கு பணத்தை கொடுத்து ஏதாவது ஒரு வழி ஏற்பாடு பண்ணுங்கிற மாதிரி தான் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க. நம்ம சண்முகம் தயவு செஞ்சு முருகா குடும்பா அப்படின்னு சொல்லி சாமி கும்பிடும்போது, என்ன சார்வால் ரொம்ப சந்தோஷமாக வந்து சாமிகிட்ட வேண்டிகிட்டு இருக்கீங்க, வேண்டுதல் பலமோ? ஆமாம், வீட்டுக்காவனா பரவாயில்ல, ஊருக்காவெல்லாம் வேண்டிக்கிறோம். ஓகே ஓகே, எல்லாரையும் கோயிலுக்கு வந்து உண்டியலில் நிறையா பணம் போட சொல்லுங்கள், அப்போ தான் கும்பாபிஷேகம்லாம் சிறப்பாக வந்து செய்யலாம். ஆமாம் இல்லை, அதுவும் வருதில்ல, சரி சிறப்பாக செஞ்சிடலாங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு சித்தர் மாதிரி இருக்காரு, அவர் வந்துட்டு வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. நம்ம சண்முகம், சாப்பிட்டீங்களா? ஆ, நான் வயிறறையா வந்து சாப்பிட்டேன். சாப்பிட்டது போக ஒரு நாள் எவ்வளோ மிச்சம் இருக்கோ அது எல்லாம் தூக்கி கோயில் உண்டியல்லையே வந்து போட்டுறேன். நமக்கு என்னப்பா, அடுத்த நாள் அந்த சாமி இதை விட நல்ல சாப்பாடும் நல்ல வருமானமும் கொடுப்பாங்க. கொடுத்தது போக நான் சாப்பிட்டதுக்கப்புறம் திருப்பி உண்டியல் இது மாதிரி தானே ரெகுலராக போட்டுட்ருக்கேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து செல்லக்கனி வந்துடுறாங்க. அண்ணா வாண்ணே நம்ம போகலாம், பூ வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓ அப்படியான்னு சொல்லி பூ வாங்குற கடையில் வந்து முளம் 50 ரூபான்னு சொன்னோன்னா, எனக்கா இவ்வளோ போகுது, என்ன தம்பி விலைவாசியை பற்றி தெரியாதா, சரி 200 ரூபாய்க்கு 4 முளத்தை கொடுங்கன்னு சொல்லும்போது, ஒருத்தவங்க வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இவனும் நம்ம ஸ்கூலில் தானே படிக்கிறான், பாவம் அவனால் நடக்க முடியாது. இன்னொன்று வந்து நல்லா சூப்பராக படிப்பான் தெரியுமா, ஆமாம் என் பையன் எப்போதும் ஃபஸ்ட்டு தான் வருவாங்கிற மாதிரி அந்த பூக்கார அம்மா வந்து பேசுகிறாங்க. கடவுளே முருகா, இந்த பையனுக்காவது கண்ணை திறந்து காட்டுங்கிற மாதிரி இருக்கிறப்ப செல்லக்கனியோட அப்பா வந்து வராங்க. பெட்டி நிறையா வந்து பணத்தை எடுத்துகிட்டு வராங்க. கிட்டத்தட்ட 1 கோடியோ 2 கோடியோ பணத்தை எடுத்துகிட்டு வந்து வண்டியில் வந்து வச்சுருக்காங்க. ஆனால் என்னென்ன இவ்வளோ ரூபா பணத்தை வந்து கொடுக்கணுமா, அவன் வேறு ஸ்கூல் வாங்கணும்னு நினைக்கிறான்டா, பணம் தேவை வந்து பெருசாக அவனை ஆசைப்பட்டதே இல்லை. நம்ம கோடிக்கணக்கான ரூபா சொத்தை கொடுத்தாலும் அவன் வாங்க மாட்டான். இப்போ ஸ்கூல் தேவை வாங்கணுங்கிற ஆசை இல்லை அவன் இருக்கான். அப்படி இருக்கும்போது அதுவும் இந்த ஊருக்காக தான் வாங்கணும்னு நினைக்கிறான். இந்த பணத்தை கொடுத்தா மேபி வந்து செல்லக்கனியே எனக்கு கொடுக்கலாம். எனக்கு இருக்கிற கோடிக்கணக்கான ரூபா சொத்து எல்லாத்துக்கும் வாரிசு யார், செல்லக்கனிக்கு தானே. செல்லக்கனியை வந்து இவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, வா கொடுக்கலான்னு சொல்லி போய் பார்த்தா சண்முகம் வரத்துக்குள்ளே நீங்கள் எங்கேயாவது கிளம்பிடுங்க, பிரச்சனையாயிட போதுன்னு சண்முகம் முன்னாடி பெட்டியை திறந்து காட்டுறாங்க. எனக்கு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை காட்டி என்ன மயக்கலான்னு பார்க்குறியா, எனக்கு பணமும் வேணாம் ஒன்றும் வேணாம், செல்லக்கனி இதோட எனக்கு ரொம்பவே பெருசு அப்படின்னு சொல்லும்போது, என்னோட பாசத்தை புரிஞ்சிக்க மாட்டியா சண்முகம்?